அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய எளிமையான சின்ன ஸ்லோகங்களின் தொகுப்பு. நாம் தூங்கி எழும் முதல் நாம் பலவிதமான பிரச்சனைகளை வினைகளை எதிர்கொள்கிறோம். நமக்குள் பலவித ஆசைகள் இருக்கும். ஆசைகள் நிறைவேற சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள். நாம் நம்மை அறியாமல் பல பாவங்கள் செய்கிறோம். அறிந்தும் அறியாமலும் செய்கிறோம். இந்த ஸ்லோகத்தை காலை எழுந்ததும் 3 முறை சொல்வதால் இன்றைய பாவம் இன்றே அழிந்துவிடும். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஸ்லோகங்கள். மற்றொரு ஸ்லோகம் சிவ சகசிரநாமம் சொல்வதனால் முழுவதும் சொன்ன பலன் கிடைக்கக்கூடிய ஸ்லோகம். கெட்ட கனவிலிருந்து விடுபடக்கூடிய ஸ்லோகங்கள். பதிவை முழுமையாக பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பதிவை பகிர்வதன் மூலம் எல்லோரும் பயனடையலாம். நோய்க்கு தீர்வு கொடுக்கும் மந்திரம். இன்றைய பாவத்தை இன்றையே போக்கும் அரிய மந்திரம். முழு சிவ சகசிரநாமம் சொன்ன பலன் தரக்கூடிய 2 வரி மந்திரம். அரிய ஸ்லோகங்களின் தொகுப்பு. ஃபஸ்ட்டு ஸ்லோகங்க முழுமையாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்லோகம் நோய்களை நீக்கி தீர்க்காயுள் தரக்கூடிய ஸ்லோகம். बालाम्बिकेश वैद्ये स पवरोग हरिदेश जपन्नामत्रयं नित्यं महारोगनिवारणं बालाम्बिकेश वैद्ये स भवरोग हरिदेश ஜபந்நாமத்ரயம் நித்யம் மகாரோக நிவாரணம். மரண பயம் கொண்டவர்கள் இந்த துதியை தினமும் மாலை வேளையில் பாராயணம் செய்து வந்தால் மரண பயம் நீங்கி தீர்க்காயுள் கிட்டும் என்பது நிச்சயம். இந்த ஸ்லோகம் ஸ்ரீ வைத்தீஸ்வரர் தையல் நாயகியை மனதில் பிரார்த்தனை செய்து சொல்ல வேண்டிய ஸ்லோகம். இதில் வைத்தீஸ்வரர் தையல் நாயகி கோவிந்தர் போன்றோர் நாமங்கள் உள்ளன. மிக சக்தி வாய்ந்த மந்திரம். 2வது ஸ்லோகம் நோய்களிலிருந்து விடுபட வேண்டிய ஸ்லோகம். 108 முறை ஜபித்து அந்த புனித விபூதியை நெற்றியில் இட்டு வர நோய்கள் நீங்குவது நிச்சயம். நோய் தீவிரமாக இருக்கும் பட்சத்தில் இதை தொடர்ந்து 40 நாட்கள் சொல்லி விபூதியை இட்டுக்கொண்டே வர வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சசாரண பேஷாஜாத் நச்சந்தி சகலாரோகா சத்யம் சத்யம் வதான்யகம். அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷாஜாத் நச்சந்தி சகலாரோகா சத்யம் சத்யம் வதான்யகம். இந்த ஸ்லோகத்தின் பொருள் அச்சுத அனந்த கோவிந்தா என்ற இந்த 3 நாமங்களும் மருந்துக்கு சமமானதான இந்த நாமங்களை ஜபிப்பதால் சகல நோய்களிலிருந்து நசிந்து அழிந்து போய்விடும். இது சத்தியம் 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 சத்தியமான உண்மை. அடுத்த ஸ்லோகங்க சிவ சகசிரநாமம் கொண்ட பலன் தரக்கூடிய ஸ்லோகங்கள். 3 முறை சொல்ல வேண்டும். கெட்ட கனவுகளிலிருந்து விடுபடக்கூடிய ஸ்லோகங்கள். சிவோ மகேஸ்வர சைவ ருத்ரோ விஷ்ணு பிதாமகா சம்சார வைத்யா சர்வேஷா பரமாத்மா சதாசிவா. சிவோ மகேஸ்வர சைவ ருத்ரோ விஷ்ணு பிதாமகா சம்சார வைத்யா சர்வேஷா பரமாத்மா சதாசிவா. அடுத்த ஸ்லோகங்க கெட்ட கனவு தூக்க கோளாறுகளில் இருக்கக்கூடியவர்கள் சொல்ல வேண்டியது. கனவுகள் இல்லாமல் நிம்மதியாக உறங்கப்பெற குழந்தைகள் கூட சொல்லலாங்க. இந்த எளிதான ஸ்லோகங்க. அச்சுதம் கேசவம் விஷ்ணும் ஹரிம் சோமம் ஜனார்த்தனம் ஹம்சம் நாராயணம் கிருஷ்ணம் ஜபே துஸ்வப்னம் சாந்தயே. அச்சுதம் கேசவம் விஷ்ணும் ஹரிம் சோமம் ஜனார்த்தனம் ஹம்சம் நாராயணம் கிருஷ்ணம் ஜபம் துஸ்வப்னம் சாந்தயே. அச்சுதா கேசவா ஹரி ஜனார்த்தனா ஹம்சா நாராயணா மற்றும் கிருஷ்ணா என்று அழைக்கப்படும் விஷ்ணு பகவான் கனவுகளிலிருந்து என்னை காத்து நிம்மதியாக உறங்கச் செய்வார். கனவு இல்லாமல் நிம்மதியாக உறக்கத்தை பெற குழந்தைகள் தூங்கும்போது இந்த பிரார்த்தனையை உச்சரிக்கலாம். பாவங்களிலிருந்து விடுபட எழுந்தவுடன் 3 முறை ஜபிக்கலாம். முந்தைய நாள் பாவங்கள் இருந்து விடுபடக்கூடிய ஸ்லோகங்கள். விஷ்ணும் நாராயணம் கிருஷ்ணம் மாதவம் மதுசூதனம் ஹரிம் நரஹரிம் வந்தே கோவிந்தம் ததிவாமனம். விஷ்ணும் நாராயணம் கிருஷ்ணம் மாதவம் மதுசூதனம் ஹரிம் நரஹரிம் வந்தே கோவிந்தம் ததிவாமனம். தங்கள் இந்த பதிவினால் பயன்பெற்றிருந்தால் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவுக்கு பதிவை பகிர்ந்து பயனடைய செய்யுங்கள். அடுத்த நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.